வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் SIR திருத்தப் பணிகள் காரணமாக பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 77,52,000 வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி கணக்குப்படி 6,36,00,000 SIR கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டது. இதில் 5,18,00,000 வாக்காளர்களிடமிருந்து கணக்கீட்டு படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 25,72,000 பேர் உயிரிழந்தவர்கள் என்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் 3,32,000 பேருக்கு வாக்குரிமை இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர 39,27,000 பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்ததும் 8,95,000 பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக வரும் 16ஆம் தேதி வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் மொத்தம் 77 லட்சம் வாக்காளர்கள் வரை நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னையில் 40 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 10,40,000 பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் தேர்தல் அலுவலர்கள் பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டால் அவர்களை விடுவித்துவிட்டு வேறு நபர்களை நியமிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் SIR பணிச்சுமையால் பலர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். இயலாதவர்களை பணியிலிருந்து விடுவிக்க தேர்தல் ஆணையம் மறுப்பதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு 2027ஆம் ஆண்டுதான் தேர்தல் வரும் நிலையில் 2 மாதங்களில் SIR பணிகளை முடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஏன் என மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். அவசரகதியில் SIR பணிகளை முடிக்க அறிவுறுத்தாமல் 6-7 மாதங்கள் வழங்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் ஒரு வாக்குச்சாவடியில் அதிகபட்சமாக 1,200 வாக்காளர் மட்டுமே இருப்பதால் பணிச்சுமை எதுவும் இல்லை என்றும் இது ஜோடிக்கப்பட்ட கருத்து என்றும் வாதிட்டது. தமிழ்நாட்டில் 91% SIR பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலக்கு கோரும் அதிகாரிகளிடம் உரிய விசாரணை நடத்தி அவரை விடுவித்து வேறொரு நபரை நியமிக்கலாம் என உத்தரவிட்டனர். கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட முடியாத நபர்களை மாநில அரசுகள் தேர்தல் பணிகளுக்கு வழங்காமல் இருக்கலாம் என்றும் அறிவுறுத்தினர். பணி நேரத்தை குறைக்கும் வகையில் கூடுதல் ஊழியர்களை பணியில் அமர்த்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் என்று திமுக கோரிய நிலையில் பீகாரில் நடத்தப்பட்ட SIRக்கு எதிரான வழக்கு முடிந்தவுடன் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கத்திற்கு மாறாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றி நீதிபதி சுவாமிநாதன் மீண்டும் உத்தரவிட்ட போதும் தீபம் ஏற்றப்படவில்லை. திருப்பரங்குன்றத்தில் வழக்கத்திற்கு மாறாக மலை உச்சியில் விளக்கேற்ற தடை கோரி தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு வாதிட்டது. மேலும் அதிகார வரம்பை மீறி நீதிபதி GR சுவாமிநாதன் செயல்பட்டது துரதிருஷ்டவசமானது என்றும் மோதல் காட்சிகளை அவர் பார்த்தாரா என தெரியவில்லை எனவும் அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. காவல்துறை கிளையாக CISF படையினர் செயல்பட முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு கூறியது. இந்நிலையில் கோயில் நிர்வாகத்தை தவிர்த்துவிட்டு மனுதாரர் தீபம் ஏற்றச் செல்வதை ஏற்க முடியாது என்றும் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் இல்லை, வெளிச்சம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட தூண் என்றும் தர்கா தரப்பு வாதிட்டது. மேலும் 100 ஆண்டுகளாக தீபத்தூண் பயன்பாட்டில் இல்லை என்பதை நீதிபதி சுவாமிநாதனே ஏற்றுக்கொண்டார் என்றும் அறநிலையத்துறை சுட்டிக்காட்டியது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் மதுரை ஆட்சியரின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் பாதுகாப்பிற்காக CISF-ஐ அழைத்ததில் தவறு ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை அவரே விசாரிப்பார் என்றும் தீர்ப்பளித்தனர். மதுரை ஆட்சியரின் 144 தடை உத்தரவை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மனுதாரர் தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதாக மதுரை ஆட்சியர், காவல் ஆணையர் ஆகியோர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பரபரப்பான சூழல் இருந்ததால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என வாதிட்டனர். மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருவதால் உத்தரவை அமல்படுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினர். இதைத் தொடர்ந்து ஆட்சியரும் காவல் ஆணையரும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். ஆட்சியர் ஆஜராகாத நிலையில் மாவட்ட காவல் ஆணையர் மட்டும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளித்தார்.
விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நடவடிக்கை எடுத்ததாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. நீதிபதி நியாயமானவர் என்பது தங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகளிடம் ரவுதிரம் பழக வேண்டாம் என கூறிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில் அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல என்றும் கூறினார். தொடர்ந்து ஆட்சியர் பிறப்பித்த 144 தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதி, மனுதாரரும் அவருடன் 10 பேரும் சேர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்ற நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் விதித்த 144 தடை உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஹெச். ராஜா உள்ளிட்டோர் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்றனர். அங்கு பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் மலைப்பாதை அருகே சாலையில் அமர்ந்து முருக வழிபாடு நடத்தி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மலை மீது ஏற முயன்ற நைனா நாகேந்திரன், ஹெச். ராஜா உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த நைனா நாகேந்திரன், திமுக அரசு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். 144 கலெக்டரால் போடப்பட்ட 144 ஆல்ரெடி ரத்தாயிடுச்சு. இப்போ ரத்தான பிறகு நாங்கள் வந்திருக்கோம். அப்போ அலோவ் பண்ணணும். அவங்க அப்பீல் பண்ணி திருப்பி வந்த பிறகு வேணால் நாங்கள் பார்த்துக்கோம். கிரியேட்டிங் ப்ராப்ளம் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நேற்றே இதை விட்டுருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க, தீபயாத்திரை போயிட்டே இருந்திருப்பாங்க. இதனிடையே 16 கால் மண்டபம் அருகே காவல்துறை வேனை மறித்து பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க திமுக அரசு கபட நாடகம் நடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவரே சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து திமுக அரசு செயல்படுவதாகவும் மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2014ஆம் ஆண்டில் வழக்கமான இடத்திலேயே தீபம் ஏற்றலாம் என இரு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை மீறி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எப்படி செயல்படுத்த முடியும் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதிலே தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைக்கூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். நியூஸ் 18 சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேக பேட்டியளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முழுக்க அரசியல் பின்னணி உள்ளதாக கூறினார். அவர்கள் பெயரை குறிப்பிட்டு அங்கே அனுமதி கொடுக்க சொல்லவில்லை. எங்கே எல்லாம் கலவரத்தை உண்டாக்க முடியுமோ அதை கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற கூட்டம் இந்த கூட்டம். இந்நிலையில் 144 தடை உத்தரவை ரத்து செய்தும் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றவும் நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க தலைமை நீதிபதியிடம் இன்று தமிழ்நாடு அரசு முறையிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் திமுக அரசு மோசடி நாடகம் நடத்துவதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திருப்பரங்குன்றம் மலையில் பாரம்பரியமாக ஏற்றப்படும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதே முருக பக்தர்களின் நீண்டகால ஏக்கம் என கூறியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் தீபம் ஏற்றும் ஆன்மீக நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற சம்பவம் தமிழகத்தின் அமைதி, ஒற்றுமை மற்றும் சட்ட ஒழுங்கு சூழலுக்கு சவால் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆன்மீகத்தில் எப்போதும் அரசியல் கலக்கக்கூடாது எனவும் ஆன்மீகத்தை வைத்து கலவரம் செய்யக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு, நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது. சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம். அதே நேரம் கார்த்திகை தீபம் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது ஏற்றப்படும் தீபத்திற்கு என்ன பெயர் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். எதற்கெடுத்தாலும் ஆகம விதி என்று கொந்தளிக்கும் இந்து மத காவலர்கள் இப்போது என்ன சொல்வார்கள் என்பதை அறிய தமிழ்நாடு மக்கள் ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
சென்னை புறநகர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களின் சில இடங்களில் வெள்ளம் வடியாததால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அருகே 4 நாட்களாக சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஒட்டியம்பாக்கம் அரசன் கழனி பகுதியிலிருந்து தாழம்பூர் ஊராட்சியில் உள்ள காரணை பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையின் இருபுறமும் 4 நாட்களாக மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதனிடையே சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே ஏரி நிரம்பி 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்ததால் கண்ணப்பாளையம் ஏரி முழுவதுமாக நிரம்பி கால்வாய்கள் வழியாக உபரி நீர் வெளியேறியது. இதனால் அருகில் இருந்த குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி குட்டி தீவு போல காட்சியளித்தது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தடுப்பணையிலிருந்து நீர் வெளியேறும் பகுதியில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் 4000 கன அடி உபரி நீர் வெளியேறி வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளித்தனர். இதனிடையே சென்னையை அடுத்த புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட நீரால் மணலி அருகே உள்ள பர்மாநகர் சடையாங்குப்பம் பாதை நீரில் மூழ்கியது. ஏற்கனவே மணலி, புதுநகர், நந்தியம்பாக்கம், ஆண்டார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெளியேறாமல் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது ஏரிகளில் இருந்து திறக்கப்படும் நீர் குடியிருப்பு மற்றும் முக்கிய சாலை மற்றும் தரைப்பாலத்தை மூழ்கடித்துள்ளது. எனவே சடையாங்குப்பம் தரைப்பாலம் வழியாக செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தி தடுப்புகளை அமைத்தாலும் அதனையும் மீறி பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் செல்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற நிலையில் பொதுமக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த முயன்றதால் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுடி ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களை காவலர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். சானார்பாளையத்தில் டாஸ்மாக் கடை பகுதியை வெள்ளம் சூழ்ந்துள்ள போதும் சிலர் ஆபத்தை உணராமல் மது பாட்டில்கள் வாங்க வெள்ளத்தில் நடந்து சென்றனர். கண்ணன்கோட்டை, தேர்வாய்கண்டிகை, சானாபுத்தூர், சூரப்பூண்டி உள்ளிட்ட ஏரிகளின் நீர் வெளியேறுவதால் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கும்பிடி, ஏடூர், எடாவூர், ஏழுகண் பாலம் அருகே உள்ள கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர். மீஞ்சூர் அருகே நாகை ஊராட்சிக்குட்பட்ட கேசவபுரம் பத்மாவதி நகர் பகுதியில் உள்ள சுமார் 3000 வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதியுற்று வருகின்றனர். கேஸ் கார் கூட உள்ள வரமாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் வாட்டர் கேன் போட்டவங்களுக்கு நான் வரமாட்டேங்க உள்ள. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. எமர்ஜென்சிக்கு 108 ஃபோன் பண்ணால் கூட வரமாட்டேங்க உள்ள. நீங்கள் மெயின் ரோட்டில் வச்சு கூட்டிகிட்டு வந்து ஏறுங்கன்னா எப்படின்னா நாங்கள் ஏற முடியுமோ? இடுப்பழுக்கு தண்ணி இருக்குது. இந்த இடத்துல தான் முட்டியாளுக்கு இருக்குது. இங்கே உள்ளே போச்சுன்னா இடுப்பழுக்கு தண்ணி இருக்குது. காக்கலூர் தொழிற்பேட்டையில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மழை நீருடன் கழிவு நீரும் சாலையில் குடம் போல தேங்கி நிற்கிறது. சென்னை மணலி சுற்றுவட்டாரத்தில் மழை வெள்ளத்தால் 200 ஏக்கரிலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஆண்டார்குப்பம், காமராஜர் நகர், கன்னியம்மன்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வாழை பிரதானமாக பயிரிடப்பட்டுள்ளது. பப்பட்லா நெல் வகை குறுகிய கால பயிர்களாக அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை உள்ளிட்டவையும் விவசாயம் செய்யப்பட்டு வந்தன. இவை டிட்வா புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் தவிர கவர்மெண்ட் எதுவும் தெரியல. வருஷம் அடிபட்டு தான் இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் முடியல. இந்த பஞ்சாயத்தில் மொத்தம் 7 பஞ்சாயத்து அடி பார்த்தா 300 ஏக்கரை பயிர் செய்கிறோம். நெல் பயிர், வாய்ச்செடி 300 ஏக்கரை செய்கிறோம். ஃபுல்லாக பாதிப்பு தான். ஏரி தண்ணி அடிக்குது. மழை தண்ணி போக வழி கிடையாது. முக்கியமாக மேட்ரு ஆளர் தான். 10 வருஷமா அப்படிதான் இருந்துக்குது. 10,000 சார் செலவு காசே எங்களுக்கு 10,000 வராது சார். ஒரு கணக்கு ஒரு ஏக்கரை செலவு போனால் 5,000 கணக்காயிடும் சார். சிம்பிளாக பார்த்தாவான் அறுப்பு மிஷினுக்கு 3000 கணக்கு வாங்கிடுவான். ஒன்றும் பண்ண முடியாது. ஏக்கரை அப்படி பார்த்தா 25,000 செலவாயிடும் எங்களுக்கு. இதனிடையே சென்னை புறநகரான ஆவடி, அம்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் ஆபத்தை உணராமல் அவற்றில் இளைஞர்கள் மீன்பிடித்தனர். மதகுகளில் குழந்தைகளுடன் ரீல்ஸ் வீடியோ எடுப்பது போன்ற விபரீதத்தில் ஈடுபட்டதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மனூர் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் விளாங்காடு பாக்கம் மலிமா நகரை வெள்ளம் சூழ்ந்தது. இடுப்பளவில் வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமலும் அடிப்படை வசதிகள் இன்றியும் குடியிருப்பு வாசிகள் அவதிக்கு உள்ளாகினர். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சென்னை மணலி புதுநகரில் 24 சென்டிமீட்டர், திருவள்ளூர் எண்ணூரில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவானது. விம்கோ நகர், கத்திவாக்கம், கும்மிடிப்பூண்டி, திண்டிவனம், ஊத்துக்கோட்டை, திருவொற்றியூர், பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வருகின்ற 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு வருகின்ற 8ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. உலக நாடுகளின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க உள்ளார். இரண்டு நாட்கள் பயணமாக இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்றார். டெல்லியில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு புதினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று 2 நாள் பயணமாக புதின் டெல்லி வந்தடைந்தார். விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் மோடி அதிபர் புதினை வரவேற்றார். பின்னர் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் இசையுடன் பரதநாட்டிய கலைஞர்கள் புதினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடியும் புதினும் ஒரே காரில் பயணித்து பிரதமர் இல்லத்திற்கு சென்றனர். அங்கு புதினுக்கு பிரதமர் மோடி தனிப்பட்ட இரவு விருந்தளித்தார். இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதினுக்கு அரசு முறைப்படி முப்படைகளின் மரியாதை அளிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவுடனான உரசலுக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்திருப்பது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் இடையே இன்று நடைபெறும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள இல்லத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இரவு விருந்தளித்து உபசரித்த பிரதமர் மோடி அவருக்கு பகவத்கீதையின் ரஷ்ய மொழிப்பதிப்பு நூலை பரிசளித்தார். அதன் பின்னர் தான் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹோட்டலுக்கு அதிபர் புட்டின் புறப்பட்டு சென்றார். இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதன்பின் அங்கிருந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி சமாதிக்கு செல்லும் புட்டின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் புட்டின் பங்கேற்கிறார். அப்போது ராணுவம், எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடனான வர்த்தக பற்றாக்குறையை களையும் வகையில் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மருந்து, ஆட்டோமொபைல், வேளாண் பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்வது குறித்து பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து S-400 ரக வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை கூடுதலாக கொள்முதல் செய்வது, Su-57 போர் விமானங்களை இந்தியாவிற்கு விநியோகிப்பது குறித்து பேசப்படலாம் என்றும் தெரிகிறது. உச்சி மாநாடு நிறைவடைந்த பின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளிக்கும் விருந்திலும் புட்டின் கலந்து கொள்கிறார். அதன் பின்னர் இரவு 9 மணிக்கு புறப்பட்டு மீண்டும் மாஸ்கோ செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி எந்தவித வெளிப்புற அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டார் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய பயணத்திற்கு முன்பாக மாஸ்கோவில் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த புட்டின், அமெரிக்க அதிபர் டிரம்ப் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே வர்த்தக வரிகளை விதிப்பதாக தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்த டிரம்பின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், அமெரிக்காவை அதன் சொந்த அணுமின் நிலையங்களுக்காக ரஷ்யாவிடமிருந்து அணுசக்தி பொருட்களை வாங்கி வரும் நிலையில் இந்தியாவிற்கும் அதே சலுகை அளிப்பதில் என்ன தவறு என்று வினவினார். இந்தியா, ரஷ்யா இணைந்து செயல்படுவது அமெரிக்கா உட்பட எந்த நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்று விளக்கமளித்த புட்டின், தானும் பிரதமர் மோடியும் எந்தவித வெளிப்புற அழுத்தத்திற்கும் அடிபணிந்ததில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களது சொந்த நலன்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் எந்த நாட்டிற்கும் தீங்கிழைக்க மாட்டோம் என்றும் புட்டின் கூறினார். இந்நிலையில் புட்டினின் இந்திய பயணத்தை வரவேற்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியா, ரஷ்யா இடையிலான நட்புறவு இரு நாட்டு மக்களுக்கும் மகத்தான நன்மைகளை கொடுத்திருப்பதாக ரஷ்ய மொழியில் குறிப்பிட்டுள்ளார்.
ரஷ்ய அதிபரை புதினை சந்திக்க தனக்கு மத்திய அரசு அனுமதி மறுப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்கள் சந்தித்த ராகுல் காந்தி, இந்தியா வரக்கூடிய வெளிநாட்டு தலைவர்களை எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்திப்பது மன்மோகன் சிங், வாஜ்பாய் காலம் தொட்டு நடைமுறையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போதைய பாஜக அரசு தனக்கு அனுமதி மறுப்பதாக கூறினார். जो फॉरेन डिग्नेटरीज आते हैं या जब मैं कहीं बाहर जाता हूं तो सरकार उनको सजेस्ट करती है कि एलओपी से नहीं मिलना चाहिए. बोलने दीजिए, ये ट्रेडिशन है, ये नॉर्म है, बट मोदी जी इस नॉर्म को फॉलो नहीं करते हैं. फॉरेन मिनिस्ट्री इस नॉर्म को फॉलो नहीं करती है. थैंक यू. इनसिक्योरिटी है. வெளிநாட்டு பயணங்களின் போதும் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்திக்க கூடாது என்று மத்திய அரசு கூறியதாக அந்நாட்டு பிரதிநிதிகள் தன்னிடம் தெரிவித்ததாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பணிகளில் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கும் பங்கு இருப்பதாக கூறிய ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறைக்கு தன்னம்பிக்கை இல்லாததே வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்க மறுப்பதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். மறைந்த ஏவிஎம் சரவணனின் உடல் வடபழனியில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தமிழ் திரையுலகில் முக்கிய தயாரிப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்த ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய ஏவி மையப்பனின் மகன் ஏவிஎம் சரவணன் 1958ஆம் ஆண்டில் ஏவிஎம் நிறுவனத்திற்கு தலைமையேற்று திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த ஏவிஎம் சரவணன் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட பலரின் திரைப்படங்களை தயாரித்துள்ளார். 86 வயதான அவர் வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை காலமானார். இதைத் தொடர்ந்து வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஏவிஎம் நிறுவனத்திற்கும் திராவிட இயக்கத்தின் திரைப்பயணத்திற்கும் நெடிய தொடர்பு உண்டு என தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பாதையை தீர்மானித்து உருவாக்கியதில் ஏவிஎம் நிறுவனத்தின் பங்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு ஏவிஎம் நிறுவனத்தின் பாதையை தீர்மானித்ததிலும் சரவணனுடைய பங்கு அளவறியது என்றும் தெரிவித்துள்ளார். அமைதியையும் எளிமையையுமே பண்பு நலமாக கொண்டு எல்லோரிடமும் அன்பொழுக பழகியவர் ஏவிஎம் சரவணன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சரவணனின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறிய ரஜினி, சரவணனின் மறைவு தனது மனதை பாதிப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 2020s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரோ. நடிகர் சிவகுமார், அவரது மகனும் நடிகருமான சூர்யா ஆகியோர் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது இருவரும் கண்ணீர் விட்டு எழுதினர். எனக்கு சொந்த பேரு பழனிசாமி, இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவணசாமி. அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேரு சரவணன் நான் பேர் வச்சேன். ஏவிஎம் சரவணன் உடலுக்கு இயக்குனர் சங்கர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், சிவாஜி திரைப்படத்தில் அவருடன் பணியாற்றியது குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவொடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், துணைத் தலைவர் கருணாஸ், நடிகர்கள் விஜயகுமார், அருண் விஜய், ஜீவா, விக்ரம் பிரபு, ஒய்ஜி மகேந்திரன், சின்னி ஜெயந்த் உள்ளிட்டோரும் ஏவிஎம் சரவணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இயக்குநர்கள் பாக்கியராஜ், பி. வாசு, பார்த்திபன், பேரரசு உள்ளிட்டோரும், கவிஞர்கள் வைரமுத்து, ஸ்நேகன், ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம், தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். மறைந்த ஏவிஎம் சரவணன் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் பலர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஏவிஎம் சரவணன் உடலுக்கு நேரில் மரியாதை செலுத்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தந்தையின் பெயரை காப்பாற்றிய அவர் சரவணன் என்றார். கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஒருவராவார். ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அவரது மகன் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கடுஞ்சொல் என்னைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. முழுமையாக ஒரு பணிவு என்பது அவரிடத்தில் நான் பார்த்த ஒன்று. இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். மாநகர காவல், சேதுபதி IPS போன்ற திரைப்படங்கள் கேப்டன் பண்ணியிருக்காங்க.
ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி இருக்கணும்னா அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பிரபலங்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு வடபழனியில் உள்ள மின் மயானத்தில் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. வர்ற 12ஆம் தேதி முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். எனவே மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் எப்போது தரப்படும் என்பது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி தந்த அப்டேட்டே இது. சிவகாசியில் மேயர் சங்கீதா இன்பம் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசியவர் மகளிர் கட்டணமில்லா விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மகளிருக்கான வளர்ச்சி திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். விடியல் பயண திட்டம் இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, பிரிண்டிங் பிரஸ்ன்னு வேலைக்கு போற மகளிர் பலர் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா சேமிக்கிறாங்க. எஸ்ஐஆர் என்று சொல்லி வாக்குரிமையையும் தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி தொகுதிகளையும் மத்திய அரசு பறிக்க முயற்சிப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதையும் மீறி தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதுமாக அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதேபோல கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற போராட்டத்தில் 100 பெண்கள் உட்பட ஏராளமான அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர். அதேபோல கரூர், தென்காசி, தருமபுரி, நெல்லை உட்பட பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் கைது செய்யப்பட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் கண்டன கோஷம் எழுப்பினர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அரசு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதேபோல நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அரசு ஊழியர்களின் போராட்டம் நடைபெற்றது. தீப திருநாளின் முக்கிய அம்சமான சொக்கப்பனை கொளுத்துதல் நிகழ்வு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் விமர்சையாக நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து ஆதிகேசவ பெருமாள் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் கார்த்திகை தீப சொக்கப்பனை ஏற்றும் வைபவம் பக்தர்களின் அரோகரா முழக்கத்திற்கிடையே நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ரெங்கமன்னார் ராஜகோபுரம் முன்பு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிவ ஆலயங்களில் நடந்த சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வுகளின் போது ஏராளமான பக்தர்கள் உப்பு தூவி காணிக்கை செலுத்தினர். வேகமாக சென்ற தனியார் பேருந்திலிருந்து பெண் தவறி விழுந்து உயிரிழந்த சோக காட்சிகள் தான் இவை. திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அடுத்த வையாளிப்பட்டி புதுரை சேர்ந்த அமராவதி என்பவர் தனியார் பேருந்தில் நத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். நடத்துனரிடம் டிக்கெட் பெற்றுவிட்டு அதற்கான சில்லறை வாங்கிக் கொண்டிருந்த போது வேகமாக சென்ற பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டதால் நிலை தடுமாறிய அமராவதி பேருந்திலிருந்து படிக்கட்டு வழியாக கீழே விழுந்தார். பலத்த காயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமராவதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாமகவின் தேர்தல் சின்னமான மாம்பழம் முடக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது.
பாமகவில் இருதரப்புக்கிடையே பிரச்சனை இருந்தால் மாம்பழம் சின்னம் முடக்கப்படும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தில் அணுகுமாறு ராமதாஸ் தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டார். போலி ஆவணம் கொடுத்து பாமகவை அபகரித்ததாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி மினி புஷ்கர்னா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் வந்தால் வேட்பாளர்களை அங்கீகரித்து யார் கையெழுத்திடுவதை தேர்தல் ஆணையம் ஏற்கும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் இருதரப்பும் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் படிவம் A மற்றும் B யில் இருதரப்பும் கையெழுத்து போடுவதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டது. மேலும் பாமகவின் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆவணங்கள் அடிப்படையில் தான் முடிவெடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டது. வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு முடிவெடுக்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். எனவே கட்சி உரிமை கோரல் விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தை அணுக உத்தரவிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. மாம்பழ சின்னம் விவகாரத்தில் எந்த குழப்பமும் இல்லை என தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, சின்னம் தங்களுக்குத்தான் என தெரிவித்துள்ளார். எந்த குழப்பமும் கிடையாது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன். மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும். அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே அதை நாங்கள் அணுகி அவங்க என்ன செய்யணுமோ செய்ய போறோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்நிலையில் அன்புமணிக்கு அனுமதிக்கப்பட்ட மாம்பழ சின்னம் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர் சொல்ல முடியாது. மாம்பழ சின்னம்னு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்திருந்தது. பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணிக்குன்னு கொடுத்திருந்தது. அதுவும் எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டது. யார் தலைவர் என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாகவே கருதுவதாகவும் ஜி.கே. மணி குறிப்பிட்டார். தலைநகர் டெல்லியில் நிலவும் காற்று மாசு தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினர். காற்று மாசு பிரச்சினைக்கு மத்திய அரசு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் முகக்கவசம் அணிந்தும் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைகளும் தன்னை போன்ற முதியவர்களும் காற்று மாசு காரணமாக பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்தார். मैं जैसी बहुत सारे हैं, उनके लिए भी मुश्किल है. காற்று மாசு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றஞ்சாட்டினார். रोज का और ये हर साल ये स्थिति बिगड़ती जा रही है और हर साल सिर्फ बयानबाजी होती है, कोई ठोस एक्शन नहीं लिया जाता. ठोस एक्शन लेना है और हम सबने बोला है. இது தொடர்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் எதிர்க்கட்சியினர் துணை நிற்போம் என்றும் பிரியங்கா காந்தி கூறினார். மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு பணம் ஒரு பொருட்டல்ல என்பதற்கு இலங்கை நிவாரண முகாமில் இருப்பவர்களின் கொண்டாட்டமும் ஒரு சான்றே. இலங்கையில் டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக 25 மாவட்டங்கள் நீரில் மூழ்கின. கனமழை பெருவெள்ளத்தில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 300க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெறுகிறது. கனமழையால் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் இலங்கை முழுவதும் அரசு தரப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1450 நிவாரண முகாம்களில் 70,000 பேர் தஞ்சமடைந்துள்ளனர். வெள்ளத்தால் உடைமைகள் அனைத்தையும் இழந்து அடுத்த வேளை உணவை எப்படி பெறுவது என துயரத்தில் எதிர்நோக்கும் மக்களை தன்னார்வ குழுக்களின் கலை நிகழ்வுகள் சற்று நிம்மதியடைய செய்தன. பல்வேறு துயர்களுக்கு மத்தியில் மக்கள் சிறிது நேரம் சிரித்து மகிழ்ந்தனர். சீனாவில் களை கட்டிய லாந்தர் அணிவகுப்பின் காட்சிகள் தான் இவை. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் உள்ள ஜியாங்குவா யாவோ தன்னாட்சி பகுதியில் நடப்பாண்டிற்கான டிராகன் மற்றும் சிங்கலாந்தர் அணிவகுப்பு விமர்சையாக நடைபெற்றது. சீனாவின் பாரம்பரிய விழாவாக கொண்டாடப்படும் இந்த நிகழ்வில் 70 குழுக்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண கலை நிகழ்வுகளில் ஈடுபட்டனர். சீனாவில் 30 லட்சத்திற்கும் அதிகமான அளவில் வசித்து வரும் யாவ் பழங்குடியின மக்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வருகின்றனர்.
பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்களும் கலை நிகழ்வுகளை கண்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே காவலர்கள் 5 பேர் 12 மணி நேரம் மலையில் சிக்கி தவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் ரவுடியை பிடிக்க சென்று 12 மணி நேரமாக மலையில் சிக்கி தவித்த இந்த காவலர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கடையத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த மாதம் திருட்டு வழக்கு ஒன்றில் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பாலமுருகன் கேரள திருச்சூர் சிறைக்கு கொண்டு செல்லும் போது காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றார். அவர் கடையம் ராமநதி அணை அருகே சுமார் 1000 அடி உயரம் உள்ள மலையின் மீது மனைவியுடன் பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சிறப்பு படையை சேர்ந்த 50 காவலர்கள் தேடுதல் பணியில் இறங்கினர். இரவில் கனமழை கொட்டிய போதும் லேசர் விளக்குகளுடன் தேடுதல் பணியில் ஈடுபட்ட காவலர்களில் 5 பேர் மலையில் சிக்கி தொங்கிக் கொண்டிருந்தனர். தகவலறிந்து விரைந்த ஆலங்குளம் மற்றும் தென்காசி மீட்பு படையினர் சுமார் 12 மணி நேரம் போராடி 5 காவலர்களையும் பாதுகாப்பாக மீட்டனர். 4 திசையில இருந்து கமாண்டோக்களை பிரிச்சு விசாரிக்கிறோம் அனுப்பி ஒரே டைம்ல மேலே ஏறி கயிறு மூலமா சிக்கி ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 2 பீஸ் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிங்க. அவங்க ரெஸ்கியூ பண்ணுறது கொஞ்சம் சவால் இருந்துச்சு. இந்நிலையில் பாலமுருகனை பிடிக்க மலையை சுற்றி 50 காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் சூப்பர் மூன் வழக்கத்தை விட கூடுதல் பிரகாசமாக காணப்பட்டது. சூரியன், பூமி, நிலா ஆகிய 3ம் ஒரே கோட்டில் வரிசையாக வரும்போது நிலவு பூமியில் இருந்து வெறும் 3,57,219 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தில் முழு நிலவின் விட்டம் சராசரியை விட கிட்டத்தட்ட 7% பெரிதாகவும் பிரகாசம் 16% கூடுதலாகவும் இருக்கும். இதுவே சூப்பர் மூன். இந்த நிகழ்வு இன்று அதிகாலை 4:45 மணிக்கு ஏற்பட்டது. முன்னதாக நேற்றிரவிலேயே நிலா மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. இதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விட்டு விட்டு பெய்த மழையின் இடையே முழு நிலா தென்பட்டது. அடுத்த சூப்பர் மூன் நிகழ்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி வரும் என்று கூறப்படுகிறது. ஓமலூர் அருகே சாலை அமைப்பது தொடர்பான பிரச்சினையில் மூதாட்டியை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சரமாரியாக தாக்கியது கண்டனத்திற்குள்ளாகியிருக்கிறது. சேலம் மாவட்டம் மேச்சேரியை அடுத்த காமநேரியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சரோஜா. இவரது வீட்டை ஒட்டி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்துள்ளது. தனது வீட்டை ஒட்டி சாலை போடுவதற்கு பதிலாக அருகில் உள்ள அரசு நிலத்தை சேர்த்து சாலை அமைக்க மூதாட்டி சரோஜா சொன்னதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்து வந்த முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன் சரோஜாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது ஆத்திரத்தில் சரோஜாவை சரமாரியாக தாக்கிய அர்ஜுனன் குச்சி எடுத்தும் அடித்துள்ளார். இதனால் காயமடைந்த சரோஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தாக்குதல் நடத்தியதுடன் கொலை மிரட்டல் விடுத்த அர்ஜுனன் மீது நடவடிக்கை எடுக்க சரோஜா தரப்பு கூறியிருக்கிறது. வீட்டு ஓரத்துலேயே வருதுங்க. நாங்கள் சொன்னோம் இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் போகணும்னு சொன்ன ரோடை அது மாதிரி முன்னாடி எம்எல்ஏ அர்ஜுன் எம்பி எங்கள் அம்மாவை அடித்து 3 கிலோ உடச்சிட்டாங்க சார். இது மாதிரி அராஜகம் பண்ணுறாரு. இது மாதிரி எங்கள் ஊர்லேயே இருக்க மாட்டாங்கிறாரு. இதே தான் அராஜகம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதிமுகவில் எம்எல்ஏ, திமுகவில் எம்பி, தேமுதிகவில் மாவட்ட செயலாளராக இருந்தவர் அர்ஜுனன். தற்போது அரசியலில் இருந்து விலகி விவசாயம் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆலங்குளம்
கூடங்குளம் அருகே காவல் நிலையத்திற்குள் புகுந்து தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் நெட்டூரைச் சேர்ந்த பெண்ணிற்கும் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் மனைவியை அழைத்துச் செல்ல முத்துப்பாண்டி வந்ததாக கூறப்படுகிறது. மனைவி வர மறுத்ததால் மாமனாருடன் மது போதையில் முத்துப்பாண்டி தகராறில் ஈடுபட்டதை அறிந்து தலைமை காவலர் முருகன் சென்று தட்டி கேட்டதாக தெரிகிறது. அப்போது தலைமை காவலர் முருகனை அரிவாளுடன் துரத்திய கும்பல் ஓட துரத்தி சென்று காவல் நிலையம் புகுந்து தாக்குதல் நடத்தியது. இது குறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மனிதர்களைப் போல குரங்குகளும் 2 பிரிவாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அடுத்த சாமனூர் கிராமத்தில் உணவு தேடி ஊருக்குள் வரக்கூடிய குரங்குகளால் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் தொடர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அப்படி உணவு தேடுவதிலும் தங்களுக்குள் எல்லை வகுத்துக் கொண்ட குரங்குகள் 2 பிரிவாக சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் காண்போரை வியக்கச் செய்துள்ளது. தங்கள் எல்லைக்குள் வரக்கூடிய குரங்குகளை மற்றொரு பிரிவு குரங்குகள் விரட்டுவதும் பதிலுக்கு விரட்டப்பட்ட குரங்குகள் கோபத்துடன் சீறுவதுமாக அரை மணி நேரம் தங்களுக்குள் கோஷ்டி பூசலில் ஈடுபட்டன. மனிதர்களைப் போல குரங்குகளும் தங்களுக்குள் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டதை மக்கள் வியந்து பார்த்தனர். மின்சார கார்களை தொடர்ந்து மின்சார பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை தயாரிக்கவும் தூத்துக்குடியில் உள்ள வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. உலகின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனங்களுள் ஒன்றான வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் மின்சார கார் உற்பத்தி ஆலையை அமைக்க ஏற்கனவே ஒப்பந்தம் செய்தது. வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய உலகத்தரமான பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் தயாரிக்க அந்நிறுவனம் முன்வந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். வாகனங்களின் உற்பத்தி, சோதனை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கத்துக்காக தூத்துக்குடி சிப்காட் தொழில் பூங்காவில் 200 ஹெக்டேர் நிலம் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கம் மூலமாக தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புகள் மேலும் பெருகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை 1.5 மணி நேரம் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் பரபரப்படைந்துள்ளது. திமுகவை இம்முறை வீழ்த்தியே ஆக வேண்டும் என டெல்லி பாஜக மேலிடம் கங்கணம் கட்டி காய்களை நகர்த்தி வருகிறது. அதற்காக வலுவான கூட்டணியை அமைக்க தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டாக அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக முன்னாள் பிரபலங்களான ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றோர் வெளியேறியது பின்னடைவாக பாஜக மேலிடம் பார்க்க தொடங்கியுள்ளது. அதனால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை டெல்லிக்கு வரவழைத்து அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் நேற்று மாலை சந்தித்து பேசியுள்ளார். அப்பொழுது பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் பாஜக அமைப்பு செயலாளர் பி.எல். சந்தோஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட நிலையில் கட்சியில் முக்கிய பதவி எதுவும் தரப்படாததால் அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் பரவியது. இந்நிலையில் டெல்லியில் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்தார். தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசனை நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் டிடிவி தினகரனை மீண்டும் பாஜக அணிக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. ரிப்பன் மாளிகையில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலம் தமிழ்நாடு முழுவதும் 50 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறினார். எஸ்ஐஆர் மூலமா இதை ஒரு நடவடிக்கை போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு லிஸ்ட் வரும். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா
யாருக்கும் வாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. திமுக பிரதிநிதி சந்துரு பேசுகையில், எஸ்ஐஆர் மூலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி வாக்கு திருட்டு செய்ய மத்திய அரசு முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் 99% எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துள்ளதாக டேட்டா கொடுத்துள்ளனர். அதில் 60% மட்டுமே டிஜிட்டலைஸ் ஆகியுள்ளது. தொடர்ந்து பேசிய பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன், யார் வாக்கும் விடுபடாமல் வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏறத்தாழ ஒரு 100 வாலண்டியர்ஸை அவங்க போட்டு ஒரு மண்டபத்தில் ஒர்க் பண்ணாங்க. அந்த லிஸ்ட் கேட்டிருக்காங்க. தன்னார்வலர்கள் பணியாற்றும் இடங்களை பார்வையிட அனுமதி கிடைத்திருப்பதாகவும் கராத்தே தியாகராஜன் கூறினார். சர்ச்சைக்கு மத்தியில் தனது கார்த்திகை திருநாள் வாழ்த்து போஸ்டரை சமூக வலைதளத்திலிருந்து நீக்கிய செங்கோட்டையன் அதில் எந்தவித மாற்றமும் இன்றி மீண்டும் பதிவிட்டுள்ளார். அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் தனது எக்ஸ் பக்கத்தில் தீமையின் இருள் நீங்கி வாழ்வில் நன்மையின் ஒளி வீசட்டும் என கார்த்திகை தீப திருநாளுக்கு வாழ்த்து கூறியிருந்தார். அதில் தாவேக கொள்கை தலைவர்களின் புகைப்படங்களோடு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்களும், தாவேக தலைவர் விஜய் மற்றும் ஆனந்த் ஆகியோரின் படங்களும் இடம்பெற்றிருந்தன. மறைந்த ஜெயலலிதா புகைப்பட அளவில் புசி ஆனந்தின் புகைப்படமா என்று திமுக முன்னாள் எம்பி செந்தில்குமார் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்தது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த போஸ்டரை செங்கோட்டையன் நீக்கினார். ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, தான் நீக்கிய வாழ்த்துச் செய்தியை எந்தவித மாற்றமும் இன்றி மீண்டும் செங்கோட்டையன் பதிவிட்டுள்ளார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் முடிந்த பிறகு மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யும் பணி நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து நடை சேவையை தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் முன்னிலையில் அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலையில் கால்நடைகள் உலவுவதால் ஏற்படும் தடங்கல்களை போக்கும் வகையில் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுவதாக தெரிவித்தார். அது குறித்து நான் தொடர்ந்து காவல்துறையோடும் மற்ற துறையோடும் பேசி வருகிறோம். அங்கே தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறை எப்போ வரும்? அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அந்த திட்டம் அமல்படுத்தப்படும். பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து சேவை திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை மங்களம் கிராமத்தில் பாரம்பரிய விளையாட்டான பனைமரப்பூவில் செய்த மாவலியை இளைஞர்கள் சுற்றி மகிழ்ந்தனர். ஆண் பனைமரத்தில் மட்டுமே பூக்கும் பூக்களை பறித்து வந்து வெயிலில் உலர்த்தி தரையில் பள்ளம் வெட்டி தீயிட்டு இருக்கின்றனர். நெருப்போடு பூசணி இலைகளை நிறைய போட்டு மூடிவிட்டு மறுநாள் பனம்பூ தூளை கரியோடு சேர்த்து மைய அரைத்து தூளாக்கி சிறிய துணிகளில் வைத்து மடித்து சுருட்டி 3ஆக வெட்டப்பட்ட பனைமட்டையில் செருகி விற்பனைக்கு வைத்துள்ளனர். கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்ட பின்னர் இளைஞர்கள் மாவலி பந்தின் மீது நெருப்பு வைத்து சுழற்ற காற்றில் வட்டவட்டமாக ராக்கெட் போல தீப்பொறிகள் தெரித்ததை கண்டு உற்சாகமடைந்தனர். அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாவலி சுற்றுவதை ஆண்டுதோறும் தவறாமல் செய்து வருவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் இடுகாட்டில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மாயமானதாக தகவல் பரவிய நிலையில் அது வதந்தி என தெரிய வந்தது. பந்தநல்லூர் அருகே உள்ள அரசரடி கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு மேகலா தம்பதியின் 12 வயது மகள் தர்ஷிகா உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனையடுத்து மண்ணியாற்று கரையில் உள்ள இடுகாட்டில் அவரது உடலை உறவினர்கள் அடக்கம் செய்தனர். இந்நிலையில் இடுகாடு வழியாக சென்றவர்கள் சிறுமி புதைக்கப்பட்ட இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டிருந்ததை கண்டுள்ளனர். இதனையடுத்து சிறுமியின் உடல் மாயமானதாக தகவல் பரவிய நிலையில் இச்சம்பவம் குறித்து சிறுமியின் பெற்றோர் பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் சிறுமி புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டிய போது அதில் சிறுமியின் உடல் இருந்தது. துணி தெரிகிற அளவுக்கு நோண்டிடுச்சு, மூஞ்சி தெரிகிற அளவுக்கு, காது தெரிகிற அளவுக்கு நோண்டிடுச்சு. மூஞ்சி மட்டும்தான் தெரிலங்க, பாக்கியெல்லாம் துணி தெரிகிற அளவுக்கு மம்டி போட்டு இழுத்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அதுன்னு எனக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரிலங்க. இந்நிலையில் சிறுமி புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டியது யார் என்பது குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் அரசு வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்படும் நபரின் மனைவியை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஊர்மேல் அழகியான் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரசாமி செங்கோட்டை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார்.
இந்நிலையில் புதன்கிழமை தனது அலுவலகத்தில் இருந்த முத்துக்குமாரசாமியை மர்ம நபர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடினார். இதில் முத்துக்குமாரசாமி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் தனிப்படை போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை ஆய்வு செய்து சிவசுப்பிரமணியன் என்பவரை அடையாளம் கண்டுள்ளனர். சிவசுப்பிரமணியன் தலைமறைவாக இருப்பதாக கூறும் தனிப்படை போலீசார் அவரது மனைவியை மதுரையில் பிடித்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் கொடூரமாக கொலை செய்ததற்கு தைரியம் வருது என்றால் அதை எங்களோட வழக்கறிஞர் தொழிலை நாங்கள் எப்படி நடத்துவது என்று எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. உயிரிழந்த முத்துக்குமாரசாமியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க ஆட்சியரிடம் வழக்கறிஞர்கள் கோரிக்கை மனு வழங்கினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஏரி தண்ணீர் திறக்கப்பட்டதால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஆதனூர் கிராமத்தில் 60 ஏக்கர் பரப்பளவுள்ள பெரிய ஏரி அமைந்துள்ளது. கனமழையால் இந்த ஏரி நிரம்பியதால் முன் அறிவிப்பின்றி தெற்கு மதகு வழியே தண்ணீர் திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சுற்றுப்புறத்தில் 500 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் வடிகால் வசதியை ஏற்படுத்தாமல் ஏரி தண்ணீரை திறந்துவிட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அப்பகுதி விவசாயிகள் பயிர் பாதிப்புகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். உளுந்து வரைக்கிறோம், பத்தாவதுக்கு நெல் வரைக்கிறோம், சோளம் எல்லாமே செய்கிறோம். இந்த மழையாகப்பட்டது எங்களுக்கு எல்லாம் பாதிச்சிடுது. ஏதோ நீங்கள் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லதுங்க. இதேபோல் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பாதிப்புகளில் இருந்து மீளும் பயிர்களில் புகையா நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். வாண்டையாம்பாளையம், நைனார்குப்பம், சான்றோர் மேடு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. அதனை வெளியேற்றி வரும் பகுதிகளில் புகையா நோய் தாக்குதலால் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. இதனை வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஓசூரில் 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டைட்டன் கைக்கடிகாரத்தை திருடிய நபரை போலீசார் தேடி வரும் நிலையில் திருடிய கைக்கடிகாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஓசூர் சிப்காட் பகுதியில் உள்ள டைட்டன் கடிகார தயாரிப்பு நிறுவனத்தின் வாயிலில் சிறிய விற்பனை ஷோரூம் இயங்கி வருகிறது. இந்த ஷோரூமுக்கு கடந்த திங்கட்கிழமை வந்த நபர் டைட்டன் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட முதல் கைக்கடிகாரத்தின் தங்க மாதிரியை திருடிச் சென்றார். திருடுபோன கைக்கடிகாரம் 5,50,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளின் மூலம் திருடிய நபரை போலீசார் கண்டறிந்தனர். சூடக்கொண்ட பள்ளியைச் சேர்ந்த தனியார் கார்மெண்ட்ஸ் ஊழியர் முனிராஜ் என்பவர் கைக்கடிகாரத்தை திருடியது தெரியவந்த நிலையில் அவரது மனைவி ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் திருடிய கைக்கடிகாரத்தை ஒப்படைத்தார். இருப்பினும் தலைமறைவான முனிராஜை போலீசார் தேடி வருகின்றனர். சிகரெட் விலை உயர்விற்கு வழிவகுக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிப்பதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சிகரெட், புகையிலை உள்ளிட்ட பிற புகையிலை பொருட்களுக்கு 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியுடன் பல்வேறு விகிதங்களில் செஸ் வரி விதிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி இழப்பீட்டு வரி முடிவடைந்தவுடன் புகையிலை பொருட்களுக்கு அதிக கலால் வரி விதிக்க வழி செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் இந்த மசோதா குரல் ஓட்டெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மாநிலங்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டிசம்பர் மாத இறுதியில் இழப்பீட்டு செஸ் வசூல் நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். அதன் பின்னர் ஜிஎஸ்டி சட்டத்தில் புகையிலை பொருட்களுக்கு 40% பிரிவின் கீழ் வரி விதிக்கப்படும் என்றும் இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் கூறினார். புகையிலை மீது தற்போது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி இழப்பீட்டு வரி டிசம்பர் இறுதியில் முடிவுக்கு வந்தவுடன் இந்த மசோதாவின் விதிகள் நடைமுறைக்கு வரும் என்று கூறிய அமைச்சர் விவசாயிகள் புகையிலையை கைவிட்டு பிற பணப்பயிர்களை வளர்க்க ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பின்னர் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு மக்களவைக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதன் மூலம் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ பாபர் மசூதி மாதிரியை கட்டுவதாக அறிவித்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். வரும் 6ஆம் தேதி முர்ஷிதாபாத்தின் பெல்தங்காவில் பாபர் மசூதி போன்ற கட்டுமானத்தை உருவாக்க அடிக்கல் நாட்ட உள்ளதாக அந்த தொகுதியின் எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் அறிவித்திருந்தார். இது அந்த மாநிலத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநர் ஆனந்த போஸ் தனது கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார். இதனால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஹுமாயூன் கபீர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக கொல்கத்தா மேயர் ஃபிர்ஹாத் ஹக்கீம் அறிவித்தார்.
approval of our chairman Mamata Bandyopadhyay and with the consent of our General Secretary Abhishek Bandyopadhyay, party has suspended Humayun Kabir. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஹுமாயூன் கபீர் வரும் 22ஆம் தேதி புதிய கட்சி தொடங்க உள்ளதாக அறிவித்தார். কালকেই রিজাইন দিয়ে দেবো তৃণমূল থেকে, কালকেই, এবং 22 তারিখে মুর্শিদাবাদে নিজের দলের ওপেনিং করব, ঠিক আছে? முர்ஷிதாபாத்தின் ரெஜிநகர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெறுவதற்காக ஹுமாயூன் கபீர் இதுபோன்ற நாடகங்களை ஆடுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. ஹரியானாவில் விஐபி கார் பதிவெண்ணை 1,17,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தவரின் சொத்து மற்றும் வருமான விவரங்களை ஆய்வு செய்ய அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹரியானாவில் வாகனங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விஐபி மற்றும் ஃபேன்சி பதிவு எண்கள் ஆன்லைன் மூலமாக வாரந்தோறும் ஏலம் விடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த வாரம் நடைபெற்ற ஏலத்தின் போது HR88B8888 என்ற பதிவு எண்ணை 1,17,00,000 ரூபாய்க்கு சுதீர்குமார் என்பவர் ஏலம் எடுத்தார். இதன் மூலமாக இந்த பதிவு எண் இந்தியாவில் இதுவரையிலான மிக விலை உயர்ந்த வாகன எண் என்ற பெருமையை பெற்றது. ஆனால் ஏல விதிகளின்படி 2 நாட்களுக்குள் செலுத்த வேண்டிய தொகையை சுதீர்குமார் செலுத்தவில்லை. இதனால் போக்குவரத்து துறை அந்த ஏலத்தை ரத்து செய்துவிட்டது. 2 நாட்களுக்குள் கட்டணத்தை டெபாசிட் செய்யாததால் அவருடைய டெபாசிட் தொகையான 11,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஏலத் தொகைக்கு இணையான நிகர மதிப்பு சுதீர்குமாரிடம் உள்ளதா என்று விசாரிக்க உத்தரவிட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அனில் விஜ் கூறியுள்ளார். HR88B8888 என்ற மதிப்புமிக்க நம்பர் மீண்டும் ஏலத்திற்குள் வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நவம்பர் டிசம்பரில் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் சென்னைக்கு ஏற்ற வாகனம் இதுதானோ என்று நினைக்க வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கார் வடிவ படகு. மும்பையில் அரபிக்கடலில் பயணித்த ரோல்ஸ் ராய்ஸ் வடிவ சிறிய படகு ஜூஹு கடற்கரையில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. துபாய் கடற்கரைக்கு சென்றபோது ஒரு ஆடம்பர படகில் பயணிக்க வேண்டும் என்று யோசனை வந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த படகை உருவாக்கியதாகவும் மும்பையைச் சேர்ந்த பிரமோத் பவார் தெரிவித்துள்ளார். ஜூஹு கடற்கரையில் நடந்த நீர் விளையாட்டில் போட்டியிட்ட இந்த கார் வடிவ படகில் அதிகபட்சம் 5 பேர் வரை பயணிக்க முடியும். மியூசிக் சிஸ்டம், ஷவர் உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த படகு வடிவமைக்கப்பட்டுள்ளது.